திருப்பத்தூர் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற முகாமில் பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் திருப்பத்தூர், வாணியம்பாடி, உதயேந்திரம் மற்றும் ஜோலார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் 14 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 5,27,000 மதிப்பீட்டில் மோட்டார் பொருத்திய தையல் மிஷின், பேட்டரியால் இயங்கக்கூடிய சக்கர நாற்காலி, செயற்கைக்கால், மானியத்தில் வங்கிக் கடன், கைபேசி, 3 சக்கர சைக்கிள் உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள 14 மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கொத்தக்கோட்டை கிராமத்தில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு 69ஆம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் சுமார் 250க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. விழா குழுவினர் நிர்ணயித்த குறிப்பிட்ட தூரத்தை குறைந்த நொடியில் ஓடிக் கடந்த முதல் 3 காளைகளுக்கு முறையே 1,00,000 ரூபாய், 71,000 ரூபாய் மற்றும் 51,000 ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. துறை சார்ந்த அதிகாரிகளின் முறையான அனுமதி பெற்று மருத்துவம், தீயணைப்புத் துறை உள்ளிட்ட அடிப்படை பாதுகாப்பு வசதிகளுடன் நடத்தப்பட்ட இந்த எருதுவிடும் திருவிழாவில் 41 காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தினை முன்னிட்டு பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் மாவட்ட அளவிலான பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வழங்கினார். மேலும் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கையெழுத்து இயக்கத்தினை துவக்கி வைத்தார். அனைத்து துறை அரசு அலுவலர்களும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பெண் குழந்தைகளை காப்போம் என்ற உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் மினி மரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்போட்டியில் பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். முன்னதாக பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். திருப்பத்தூர் தனியார் கல்லூரி வளாகத்தில் நேரு யுவகேந்திரா மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் பவர் ஆஃப் இந்தியா ஆகியோர் இணைந்து தேசிய இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குனர் செந்தில் மற்றும் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் ரூபி ஆகியோர் பங்கு பெற்றனர். போக்குவரத்து துறை உதவி ஆய்வாளர் தேசிய சாலை பாதுகாப்பு வாரத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்களுக்கு போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் விதிமுறைகள் குறித்து எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி நிர்வாகிகள், தன்னார்வலர்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்ட தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அரசின் மானியத் தொகை பெற்று சுயமாக வீடு கட்டும் திட்டத்தில் கட்டப்பட உள்ள வீடுகள் கட்டுமான பணி ஒதுக்கீட்டு ஆணைகளை பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாடப்பள்ளி, ஆதியூர், கதிரிமங்கலம், கசிநாயக்கம்பட்டி உள்ளிட்ட 15 ஊராட்சி பகுதிகளில் இருந்து 63 பயனாளிகளுக்கு பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டுமான பணிக்கான தலா 2,10,000 ரூபாய் மதிப்பிற்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி ஆகிய 2 அரசு மருத்துவமனைகளில் பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ரம் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் அரசு மருத்துவமனை கட்டுமான பணிகளை மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் ரூபாய் 24 கோடியே 30 லட்சம் மதிப்பீட்டிலும், வாணியம்பாடு அரசு மருத்துவமனையில் 23 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் கூடிய புதிய மருத்துவமனை கட்டிட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தூய்மை பணியாளர் நலன் மற்றும் மறுவாழ்வு குறித்து துறை அலுவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுடன் ஆய்வுக் கூட்டம் தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் தலைமையிலும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அனைத்து துறை சார்ந்த உயர் அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் ஆகியோர் பங்கு பெற்றனர். தூய்மை பணியாளர்கள் தங்களது கோரிக்கைகளை தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவரிடம் நேரடியாக தெரிவித்தனர். அவர்களது கோரிக்கைகளை தேசிய ஆணையத்தின் தலைவர் விரைவில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். தூய்மை பணியாளர்களுக்காக தேசிய ஆணையத்தின் சார்பில் தமிழக அரசிடம் ஒப்பந்த அடிப்படையிலான தூய்மை பணியாளர்கள் முறையை நீக்குவது உள்ளிட்ட 3 முக்கிய கோரிக்கைகள் வைக்கப்படும் என ஆணைய தலைவர் வெங்கடேசன் தெரிவித்தார். திருப்பத்தூர் நகர பேருந்து நிலையம், ஆசிரியர் நகர், திருப்பத்தூர் குடியிருப்பு பகுதி உள்ளிட்ட நகரப்பகுதிகளில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்புணர்வு வாகனத்தில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து காணொலி காட்சி ஒளிபரப்பப்பட்டது.
மேலும் பல்வேறு துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பங்கு பெற்று மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களான உஜ்வாலா யோஜனா, செல்வமகள் சேமிப்பு திட்டம், பொன்மகன் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் உள்ளது என பயனாளிகள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த ப்ரோக்ராமை பார்த்தேன். இதில் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமை பற்றியெல்லாம் சொன்னாங்க. இந்த இலவச வீடு, இன்சூரன்ஸு, இந்த விவசாயிகளுக்கு உதவி பண்ணுறது மற்றும் இது ஹெல்த் ஸ்கீமை பற்றியெல்லாம் சொன்னாங்க. இது ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். பிரதமர் மோடி வந்தப்புறம் தான் நம்ம கவர்மெண்ட்டோட ஸ்கீம் எல்லாம் நம்மளுக்கு நிறைய கிடைக்குது. ரொம்ப நன்றி. மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், உஜ்வாலா திட்டம், கேஸ் திட்டம் அதில் நான் பயனடைஞ்சிருக்கிறேன். இன்னொன்று இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துலேயும் அதுவும் என் மனைவி பேரில் அதுவும் அலர்ட் ஆகிருக்கு. அவங்க இதில் நானும் அதில் பயனடைஞ்சிருக்கிறேன். ஆனால் பிரதான் மந்திரியுடைய திட்டம் சில நல்ல திட்டங்கள், மருத்துவ காப்பீட்டு திட்டம் கூட எனக்கு வந்திருக்கு. மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தில் நிறைய நாங்கள் பயனடைஞ்சிருக்கிறோம் மேடம். அனைத்து நல்ல திட்டங்களும் கொண்டு வந்த பிரதான் மந்திரிக்கும் மத்திய அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.